இந்த மனோஜ் எனக்கு வேணாம், இவரான எனக்கு இந்த ஆளு வேண்டாம். மனோஜ்க்கு செயல் தண்டனை நானும் கொடுக்கிறேன். 7 வருஷம் இது கோர்ட் ஆர்டர். கைது பண்ணுங்க. ஐயோ நான் என்ன செய்தேன்? விடுங்க. அமைதியா நீக்கிட்டா. அனைவருக்கும் வணக்கங்க. சிறகடிக்க ஆசையில ரோகிணி போய் மனோஜ கடையில போய் பாக்குறாங்க. பாத்துட்டு, "இங்க பாரு மனோஜ், என் குழந்தைக்கு செக்கப்புக்கு நீ வரணும். வந்து தான் தீரணும். இங்க பாரு, அதெல்லாம் என்னால வர முடியாது." "ஏன்? ஏன் வர முடியாது? இந்த பிள்ளைக்கு அப்பா நீதானே?" அது வந்து என்ன மனோஜ், உங்க அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. நம்மள பத்தி தெரியாது. ஆனா உனக்கு எல்லாம் நடந்தது தெரியுமா? தெரியாதா? நீ இப்படி சொல்லலாமா? இது பாவம் இல்லையா? ஐய்யய்யய்யய்யோ! பாவத்த பத்தி ரோகிணிலாம் பேசுது பாருங்களேன். உடனே மனோஜ் வந்துட்டு, அத விட சோடா புட்டி என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பாருங்களேன், கனகா வீட்ல இருந்துட்டு என்னென்ன பேசுது. இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறனே. ஏன்டா கோடி கோடியா வருதுன்னு சொன்னோன்னே எவ்ளோ சந்தோஷமா டைவர்ஸ் வாங்காமலே கல்யாணத்த பண்ணேன். சாந்தி முகூர்த்தம் மட்டும் வேணான்னு இப்ப சொல்ற. ஆனா அதுக்கு முன்னாடி கோட்டீஸ்வர வாழ்க்கைன்னு தான் நின்ன. இப்ப பார்த்தா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. இங்க பார், நான் இப்ப சொல்றேன். நீ என் கூட வல்ல, அப்புறம் இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் எடுக்குது. ஏய் ஏய் ஃபோன் எதுக்கு? யாருக்கு? எதுக்கு? மனோஜ் தவிச்சு போய் கேட்க, எதுக்கா? போலீஸுக்கு தான். நான் வக்கீல போய் பார்க்க போறேன். என்ன சொல்லப் போற? என்ன கேட்க போற? என்ன பார்க்க போற? ஆ எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா திருட்டுத்தனமா? அதுவா? எனக்கு குழந்தைய குடுத்துப்புட்டு இப்படி மாட்டேங்கிறான். செக்கப்க்கு வரமாட்டேங்கிறான். 4 மாசம் டைவர்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறம், இப்ப எப்படி என் வயித்துல கரு உருவானுச்சு? என்ன அவனுக்கு புடிச்சிருக்கு? இப்ப நான் வயித்துல குழந்தையோட இருக்கேன். எனக்கு சீக்கிரம் எனக்கு யாருமே இல்ல. மாமியாரோட ஆதரவு தேவ. புருஷனோட அன்பு தேவைன்னு நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி ஃபோன் போட டக்குன்னு பறிக்கிறாரு. இங்க பாரு, அதெல்லாம் நீ பண்ண வேணாம், வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என் கூட வா. இல்ல ரோகிணி, அது வந்து நீ தான் சொன்னேல்ல காசு குடுத்துட்டு டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதனால நான் வேற வேற என்னென்னமோலாம் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? என்ன பண்ண? என்ன பண்ண? சொல்லு. என்ன பண்ண? என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியா? அப்பலாம் நீ பண்ண மாட்ட. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. லாயக்கு இல்ல. யாரடி லாயக்கு இல்ல? அவன் இன்னும் குடும்பம் மட்டும் தான் பண்ணல. அந்த அம்மா இந்த இவரு மனசு வைக்கல. பட் இல்லன்னு வைங்களேன், எப்பவோ குடும்பம் பண்ணியிருப்பாரு. கனகா வயித்துல ஒரு குழந்தைய குடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு வா வா வான்னு கூப்பிடுது. இப்ப நீ வரலைன்னா நான் உங்க அம்மாகிட்ட போட்டு குடுத்துருவேன் அப்படின்னு விஜயாவுக்கு ஃபோன போட, ஐய்யய்யோ! இது அத விட நீ போலீஸுக்கு போனாலும் பரவால்ல, எங்க அம்மாட்ட மட்டும் போயிறாத அப்படின்னு ஃபோன பறிச்சுடுறாரு. இப்ப என்ன உனக்கு இதுக்கு தானே வரணும், ஆஸ்பத்திரிக்கு தானே வரணும், நான் வர்றேன். கரெக்ட்டா தேவிகா வருது. இவங்கலாம் பேசுறதெல்லாம் கேட்றாங்க. கேட்டுட்டு, "அட பாவி மனுஷா! அப்போ நீ இன்னும் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கவே இல்லையா? இந்த பொண்ணு தானா? இது மேக்கப் பண்ண வந்த பொண்ணாச்சே! இது இப்ப கர்ப்பமா வேற இருக்கா? கர்ப்பமா வேற இருக்கிறா! எப்படி அப்ப டைவர்ஸ் எப்படி குடுப்பா? இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை ஐய்யய்யோ! இப்ப இவன போய் என்ன பண்றதுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இல்ல இது சரிப்பட்டு வராது. இவன் நமக்கு ஒத்து வரமாட்டான். என்ன பண்றாங்க? அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளில போறாங்க. இப்ப என்ன செக்கப்க்கு தானே வரணும். வா! வந்து தொல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆஸ்பத்திரிக்கும் போறாங்க. இந்த அம்மாவும் தேவிகாவும் பின்னாடியே போகுது. எல்லா செக்கப்லாம் முடிஞ்சா மாசமா இருக்குன்னு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் அது இதுன்னு குடுக்குறாங்க. எல்லாத்தையுமே தேவிகா கேக்குது, பாக்குது. ஆடி போறாங்க. அப்ப நம்ம பொண்ணோட வாழ்க்கை இவன சும்மா விடக்கூடாது. என்ன பண்றன்னு கேட்டே தீரணும் அப்படின்னு ரெடியா நிக்குது. ரோகிணி என்ன பண்ணுது? நான் கிளம்புறேன். பாய். இப்ப நீ உன் கடைக்கு போய்க்கோ மனோஜு. ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு கன்னத்துல முத்தத்த குடுத்துட்டு கிளம்ப, ச்சீ! அப்படின்னு திரும்புது தேவிகா. அதுக்கப்புறம் மனோஜ் இப்படி திரும்ப பாக்குறாங்க. பார்த்த கையோட மாமியார பார்த்தோனே அள்ளு விடுது. ஆன்ட்டி நீங்க எப்ப வந்தீங்க? எப்ப வந்தேன்னு தெரியணுமா? என்ன மாப்பிள டைவர்ஸ் பண்றதுக்கு காசு 10,00,000 வாங்கிப்புட்டு, அவ வயித்துல வேற குழந்தைய குடுத்துருக்கீங்க. இல்ல அது வந்து அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. என்ன சமாளிக்க போறீங்க? இல்ல ஆன்ட்டி அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிரலாம். நான் கனகாவுக்கு தான் புருஷன். அடச்சீ வாய மூடு. குழந்தைய பண்றியா? அந்த அளவுக்கு பாவியா நீ? ஒரு உயிர எடுக்க பாக்குற. உன் கூட என் புள்ளைய வாழ வைப்பனா? அது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது மாப்பிள. ச்சீ இனிமே உனக்கு என்ன மாப்பிள? இனிமே தேவையே இல்ல. அப்படின்னு கிளம்ப, ஆன்ட்டி 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 அப்படின்னு கால்ல விழுகுறான் பாத்துக்க. அம்மாடி! காசு போயிருமாங்க, பணம் போயிருமா? ஆன்ட்டி ஆன்ட்டி அப்பலாம் சொல்லிறாதீங்க ஆன்ட்டி. ஏன்? எதுக்கு இப்ப பதர்ற? என் பொண்ணு உன் வாழ்க்கைய விட்டு போயிருவாளேன்னு பதர்றியா? இல்ல எங்ககிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து கைவிட்டு போப்போதே அப்படின்னு பதர்றியா? அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி 2மே தான். அப்படி இப்படின்னு பின்னாடியே வந்து கெஞ்சுறாரு. அட ச்சீ போடா! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஆளுங்க கூடிடுறாங்க. போலீஸ் வந்துருது. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்படிங்கல கேஸ ஃபைல் பண்றாங்க. இந்த மாரி என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. ஏமாத்தி மறைச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுக்க, என்னய்யா ஏமாத்திருக்கியா? சீட்டிங் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கைது பண்ணிட்டு மனோஜ கூட்டிட்டு போயிடுறாய்ங்க. போயிட்டு சும்மா விடலங்க. கோர்ட்டுக்கும் கேஸ குடுக்குறாங்க. இங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. இங்க நம்ம ரோகிணியும் கேஸ குடுத்துருக்கா. ரோகிணி போயிட்டு பாத்தீங்கன்னா, நானும் வழக்கு தொடுக்கிறேங்க. நான் கர்ப்பமா இருக்கேன். இனிமே அவங்களுக்கு எனக்கும் டைவர்ஸ் கிடையாது. அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வக்கீல வச்சு பேசுறாங்க. இப்ப இது எந்த கேஸுங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த கேஸோ இல்லையோ மனோஜோட கேஸ் தான் நடக்குது. இப்ப அவங்க தேவிகா அம்மா உறுதியா சொல்லிடுறாங்க. என் புள்ளைய ஏமாத்தி தாலி கட்டிட்டான்.
இப்ப இவனுக்கு ஏதாவது தண்டனை குடுத்து ஆகணும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கையில எப்படி பண்ண போச்சு? அப்படின்னு சொல்ல ரோஹிணி பாக்குது. ஏன் மனோஜ்? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன விட்டு நீ பண்ணிட்டியா? இந்த கனகா கல்யாணத்துக்கு தான் நான் வந்தனே. இந்த பொண்ணு கழுத்துலயா நீ தாலி கட்டுன? ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லி அழுக. இங்க எல்லாம் கோர்ட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரோஹிணிக்கு செம்ம காண்டாகுது. ச்சீ! இவ்வளவு ஒரு ஆளா நீ? எப்படி மனோஜ் எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? அப்படிங்கிறாங்க. இல்ல ரோஹிணி, எனக்கு உன் கூட தான் வாழ ஆசை. என்ன பண்றது? நீ காசு கேட்டியா? அதனால தான் அவங்க கிட்ட காசு தரேன்னு சொன்னாங்க. நான் தாலி கட்டிட்டேன். அட பாவி மனுஷா! என்ட்ட காசு இல்ல. நீ தாண்டி வேணும். உன் கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லியிருந்தா, நான் அந்த 5,00,000 கேட்டிருக்கவே மாட்டேனே! அப்படிங்கிறாங்க. விஜயா வந்து, ஏய்! என் பிள்ளையோட என்னடி பேசுற? பேசாம இருடி. தள்ளுடி அப்படின்னு சொல்லி விரிச்சு விடுறாங்க, பிரிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம், டேய் மனோஜ் என்னடா பண்ணி வச்சிருக்கிற? இது எப்படா நடந்துச்சு? இந்த பிள்ளை கழுத்துல நீ தாலி கட்டினியா? உன் ஃப்ரெண்டு அவன் இவன் சொன்னியாடா? இல்லம்மா, நான் தாம்மா அப்படிங்கிறாங்க. ச்சே! பிரேக் டைம் முடிஞ்சிருதுங்க. மறுபடியும் விசாரிக்கிறாங்க. ஆனா விஜயா மனோஜ புடிச்சு சாத்துன்னு சாத்துது. இப்படி பண்ணிட்டியேடா பாவி! பாவின்னு அடிக்கிறாங்க, சாத்துறாங்க. 2 பேருமே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இப்ப என்னங்க சொல்லப் போறீங்க? அப்படிங்கையில ரோஹிணி வக்கீல் வச்சிருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க, இங்க பாருங்க டைவர்ஸ்லாம் எங்களால குடுக்க முடியாதுன்னு எங்க பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா டைவர்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்க நேரம் பார்த்து வயித்துல குழந்தை வந்துருச்சுங்க. அது எப்படி? அப்படிங்கையில மனோஜ கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க. என்னங்க நடக்குது? பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி பொண்டாட்டி கூட இருந்து இப்ப கர்ப்பமா இருக்காங்க? என்ன அந்த குழந்தைக்கு நீங்க அப்பாவா இல்லையா? அது வந்துன்னு பம்மையில மனோஜ் நீ எவ்வளவு பாவம் பண்ணிருக்க. இத பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்ல, நீ பெரிய யோக்கிய மாரி பேசாதடி அப்படிங்கிற மாரி விஜயா பாக்குது. அத முத்து பாக்குறாரு. நீங்கலாம் யோக்கியமா? என்னென்ன பண்ணீங்க? என்னென்ன பண்ணாங்க? அந்த லிஸ்ட்லாம் எடுத்தா பெரிய பெரிய லிஸ்ட் வரணும். அங்க கனக அம்மாவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல இவங்ககிட்ட நானு சொல்லித்தான் கல்யாணம் பண்ணேன். மூத்த பொண்டாட்டி இருக்குன்னு. அவங்க தான் பரவாயில்லன்னு கட்டுனாங்க. அடப்பாவி! அதே கேஸ் தானே மறுபடியும் வருது. இல்லங்க இவர் சொல்லவே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரோஹிணி பாக்குது. எப்படி? நான் சொல்லலைன்னு சொன்னதுக்கு எப்படி அடிச்சுக்கிட்டீங்க? இப்ப நீங்க துடிக்கிறீங்களா? துடிங்க அப்படின்னு ரோஹிணி இங்கிட்டு புலம்ப, ஏய் உண்மையில நீ என்கிட்ட சொல்லலடி, மறைச்சடி. ஆனா நான் இவகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு மனோஜ் புலம்ப, மனசுக்குள்ளதாங்க புலம்புறாரு. இங்க தேவிகா ஒத்த கால நிக்குது. மனோஜ் சொல்லவே இல்லங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி அவங்க வீட்டாளுங்க யாருமே வரலையே? யாரு சொன்னா வரலன்னு? நீங்க பாருங்க. பார்த்தா எல்லாரும் முத்து, ஸ்ருதி எல்லாருமே வராங்களா? பாத்தீங்களா? எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் வரல. ஏன்னா அவங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் ஏங்க ஓடி போய் கல்யாணம் பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான் பண்ணணும். ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குடுத்தவனுக்கு என் பொண்ண நான் குடுக்கல. இவன் ஏமாத்திட்டான். சரி இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? ஏமாத்தி கல்யாணம்னுக்கு என்ன தண்டனைங்கிறது நீங்க தான் குடுக்கணும். தேவிகா அடிச்சு பேசுது. சரிங்க. இத அடுத்ததுல வாய்தாவுல நாங்க சொல்றோம் அப்படின்னு தேதி சொல்ல, முடியாதுங்க. எதுக்கு வாய்தான்னு சொல்றீங்க? முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உடனேலாம் சொல்ல முடியாதும்மா அப்படின்னு சொல்லிர்றாங்க. இந்த பிள்ளை ரோகிணிக்கும், இங்க பாரும்மா டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இதுவும் உடனேலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. இத நான் அடுத்து இன்னும் 1 வாரம் கழிச்சு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லிர்றாரு. எல்லாரும் வெளியில வராங்க. இங்க எல்லாம் கொயமையான்னு பேசிக்கிறதுங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுன? ஏன் மனோஜ் பண்ணுன? இங்க ரோஹிணி சொல்ல, ஏய் நீ என்னடி பேசுற? ஏன் பிள்ளைய போய் பிடிக்கிற? அப்படின்னு ரோஹிணிக்கு 2 குடுப்பு குடுக்க, அடுத்து மனோஜ விஜயா வச்சு சாத்துது. ஏன்டா இப்படி பண்ண? அப்படின்ட்டு. இங்க கனகா என்ன பண்ணுது, என் ஹஸ்பண்ட அடிக்காதன்னு சொல்ல, தேவிகா என்ன பண்ணுது, இங்க பாரு இவன் உன் ஹஸ்பண்ட் இல்ல. உனக்கு நல்ல ஹஸ்பண்டா நான் வாங்கி தரேன். இவன் வேணாம். எனக்கு இவன தான் புடிச்சிருக்கு அப்படின்னு கொய்யாமையான்னு சொல்ல, முத்து வாராரு வந்துட்டு, எம்மா நான் எவ்வளவு சொன்னேன் கேட்டீங்களா? இவன் பயங்கரமானது பண்ணுவான்னு. எப்புட்றா? எனக்குமே அதாங்க தோணுது. முத்து மாரியே இப்ப நானும் கேட்கிறேன். எப்படி ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாரி அப்புராணி மாரி இருந்துட்டு, வீட்டுக்கு தெரியாம, பொண்டாட்டிக்கும் தெரியாம இன்னொரு கல்யாணத்த பண்ணி, அங்கேயும் மெயின்டெயின் பண்ணி, இங்கேயும் மெயின்டெயின் பண்ணி, அப்பாடியோ! சொல்லுவாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு நடிக்கிறவங்கள நம்பவே கூடாதுன்னு. இப்ப விஜயா ஒத்துக்கிறது. முத்து நீ சொன்னத நான் ஒத்துக்கிறேன்டா. அப்பாடா! இப்பவாது ஒத்துக்கிட்டியேம்மான்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்ல, நான் என்னடா பண்றது? பாவி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன். இப்ப இவள வேணான்னு நான் சொன்னோனே நீனும் ஒத்துக்கிட்டியேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கையில, அவளுக்கு வயித்துல புள்ளைய குடுத்துட்ட. இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில, இவ கழுத்துல தாலிய குடுத்துட்ட. என்னடா மனோஜ் உன் மேல எனக்கு கோவமா வருதுடா. நானே உன்ன புடிச்சு தள்ளலாம்னு இருக்குடா அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து அழுகுறாங்க. நான் சும்மா விடமாட்டேன் வாடி அப்படின்னு கனகா பிடிச்சு இழுத்துட்டு போக, ரோகிணி ச்சீ நீ என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு இது இங்கிட்டு போக, என்னங்கடி எல்லாரும் ஆளாளுக்கு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டீங்க. அம்மா நீயாச்சும் என் மூஞ்சில முழிக்காத, என் வீட்டு பக்கம் வந்துராத அப்படின்னு அப்படின்னு துப்பிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் நடுத்தெருவுல மனோஜ விட்டுட்டு போக, அவங்க ஃப்ரெண்டு மட்டும் வந்து நிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லவங்களும் கெட்டவங்களும் நட்பு மட்டும் கடைசி வரைக்கும் நிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப மனோஜ்ட்ட வந்து, என்ன பாஸ் இப்படி ஆயிப்போச்சு? என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி ஷோரூம்ல போய் இருப்போம் அப்படின்னு ஷோரூம்
ரூம்ல தங்கியிருக்காங்க. அப்புறம் 1 வாரம் போகுதுங்க. அந்த சொன்ன டைம் மறுபடியும் கோர்ட்ல கேஸ் நடக்குது. தேவிகா அடிச்சு சொல்லிடுறாங்க. என் புள்ளைய ஏமாத்தி பண்ணிட்டான்னு. இல்ல நான் சொல்லித்தான் பண்ணேன்னு சொல்றாங்க. சரி சொல்லித்தான் பண்ணேங்கிற. நீ எப்படி சொல்ல போச்சு? பொண்டாட்டிக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கு. டைவர்ஸ் வாங்கல. வயித்துல வேற புள்ளைய குடுத்துருக்க. என்னய்யா? இப்ப என்ன பண்றாங்க? ரோஹிணிட்ட கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்க, எனக்கு இப்படிப்பட்ட புருஷனே தேவையில்லங்க. எப்ப பண்ணியிருக்கிறாங்க? என்னான்னு எனக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டானோ, எப்பா அவன் எனக்கு தேவையே இல்ல. ச்சே! அவன் என்ன தவிர யாரையும் நினைக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஒரு அப்புறான்னு நினைச்சேன். எனக்கு வேணாம் இவரான நான் என் 2 பிள்ளைகள நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதே மாரி தான் தேவிகா சொல்லுது. என் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேங்க. இந்த மாரி ஒரு எல்லாம் படிச்சிருக்கேன், அறிவாளின்னு சொல்லி சொல்லி இந்த மாரி ஒரு ஆக சிறந்த அட்டி முட்டாளோட கேவலமானவனா வளர்ந்து இந்த நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. வீட்ல இருக்கவங்களும் நிம்மதியா இருந்திருக்கவே முடியாது. வீட்டாளுகிட்ட கேட்டு பார்த்தா தானே தெரியும். அப்படின்னு தேவிகா பாயிண்டா எடுத்து வைக்குது. அது என்னமோ கரெக்ட் தான் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்ல, அப்படின்னு விஜயா மறைக்க முத்து இருந்துட்டு, "டேய் அதெல்லாம் பேசுற டைமாடா. அப்படிலாம் வேணாம்டா. நம்ம குடும்பத்த பத்தி அசிங்கப்படுத்தாத. பாவம்டா அம்மா." ஏற்கனவே அம்மா நொந்து போயிருக்குன்னு சொன்னோனே முத்து பார்த்துட்டு விஜயா கண்ணு கலங்கி அப்படியே கட்டி பிடிக்குது. "முத்து உன்னை நான் எப்படியோ நினைச்சேனேடா. இந்த நிலைமையிலயும் கூட நான் வீடு நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியேடா. ஆனா நான் அவனை பார்த்து வளர்த்தேன். அவன் பாரு அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிடுடா. உனக்கு பண்ண துரோகம் தான்டா நான் இப்படி நிக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா. சரியா போயிரும். அவன் கொஞ்சம் புத்தி இல்லாம வளர்ந்துட்டான். அவன் வளரலடா. அவன் வளரல. நான் தான் வளர்த்துட்டேன்னு முத்து கால்ல விழுகுறாங்க விஜயா. அடுத்து கோர்ட் தீர்ப்ப சொல்லிடுறாங்க. 2 பொண்ணுங்கள ஏமாத்தின குற்றத்துக்காக ஜெயில்ல தண்டனை குடுக்குறோம் அப்படின்றாங்க. 7 வருஷம் அப்படின்னு சொன்னோனே போலீஸ் கைது பண்றாங்க. அம்மான்னு அழுகுறான். போடா என் கால்ல விழுகாத. நான் முத்து கால்ல தான் விழுந்து அவன் கால கழுவி குடிக்கணும் அப்படின்னு கால்ல விழுகுறாங்க. இங்க மனோஜ கைது பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிடுறாங்க. ஜெயில் தண்டனை தான். ஸ்ட்ரைட்டா ஜெயில் தண்டனை தாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். கண்டிப்பா மனோஜுக்கு தண்டனை கிடைக்கணுமா? கிடைக்கக்கூடாதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விஜயாவுக்கும் தண்டனை கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.